வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதாவது டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 அது இல்லாத அடுத்தது நெக்ஸ்ட்டு கால்பர் வரக்கூடிய பிஇஓ டிஇஓ ஓகேங்களா, டிஎன்பிசி குரூப் 4 குரூப் 2 ஓகேங்களா, ஆல் டிஎன்பிசிக்கான ஓகேங்களா 6வது புக்கிலேருந்து 12வது புக்கு வரை இருக்கக்கூடிய நூலினுடைய அடைமொழி ஆசிரியனுடைய அடைமொழியை நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஏற்கனவே 6வது புக்கில் இருக்கக்கூடிய நூலு ஆசிரியர் நேமை பார்த்தோம். இன்றைக்கி நூலு ஆசிரியனுடைய அடைமொழியை நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாத பாருங்கள், வாங்க வீடியோவுக்கு போவோம். பாருங்கள், கொஷின் நம்பர் 1 துன்பம் வெல்லும் கல்வி என்ற கவிதை பேழை நூலின் ஆசிரியர். துன்பம் வெல்லும் கல்வி என்ற கவிதை பேழை நூலினுடைய ஆசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் ஓகேங்களா. ஆன்சர் பி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழை பங்காளன் என்று என அழைக்கப்படுவர் யாருன்னா ஓகேங்களா காமராஜர். ஏழை பங்காளன் அழைக்கக்கூடியவர் காமராஜர். காமராஜரை கல்வி கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர். அப்போ காமராஜரை கல்வி கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் யார் அப்படின்னா பெரியார். அப்போ காமராஜரை கல்வி கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் பெரியார். அடுத்த கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் ஓகேங்களா 4. கொஸ்டின் நம்பர் 4 மூதுரை ஓகேங்களா. கொஸ்டின் நம்பர் 4 மூதுரை என்ற நூலின் ஆசிரியர் ஔவையார். யார்? மூதுரை என்ற நூலின் ஆசிரியர் ஔவையார். அடுத்து 5வது கொஸ்டின் படிக்காத மேதை என அழைக்கப்படுபவர். படிக்காத மேதை என அழைக்கக்கூடியவர் காமராஜர். ஆன்சர் சி. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அப்போ கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என கூறும் நூல் மூதுரை ஓகேங்களா. மூதுரைக்கு வாக்குண்டாம் அப்படின்னு இன்னொரு பெயர் இருக்குது. மூதுரைக்கு இன்னொரு பெயர் வாக்குண்டாம் என்று அடைமொழி கொண்ட நூல் ஓகேங்களா மூதுரை. இது டெட்டு கொஸ்டின் பேப்பர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 7. கொஸ்டின் நம்பர் 7 என்ன கேட்குறான் பாருங்கள், தவறான இணையை காண்க. தவறான இணையை காண்க. இன்னா 40 கபில சரி. இனியவை 40 பூதஞ்சாந்தனார் சரி. ஆசாரக்கோவை பெருவாயூர் முல்லையார் சரி. அடுத்து வந்து சிறுபஞ்சம் மூலம் நல்லந்தவனார்னு சொல்லியிருக்கிறாங்க. இது தவறு, இது தவறு. அப்போ ஆன்சர் இதுக்கு தவறானது ஆன்சர் டி. தவறானது ஆன்சர் டி. இப்போ சிறுபஞ்ச நூலினுடைய ஆசிரியர் காரியாசன். யார்? காரியாசன். இப்போ சிறுபஞ்ச நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டாங்கன்னா காரியாசன். அடுத்தது வாடாத மாலை என்று அழைக்கப்படும் நூல் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 8 வாடாத மாலை. கொஸ்டின் நம்பர் 8 வாடாத மாலை என்று அழைக்கப்படும் நூல் தேம்பாவணி. வாடாத மாலை என்று அழைக்கப்படும் நூல் தேம்பாவணி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 9 ஒளி குன்றாத மாலை. ஒளி குன்றாத மாலை என்று அழைக்கப்படும் நூல். ஒளி குன்றாத மாலை என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணி. அடுத்து பாருங்கள் 10வது கொஸ்டின் அறவுரை கோவை. அறவுரை கோவை. அரைவுரை கோவை என்று அழைக்கப்படும் நூல் முதுமொழி காஞ்சி. அரை உரை கோவை என்று அழைக்கப்படும் நூல் முதுமொழி காஞ்சி. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 11. கொஸ்டின் நம்பர் 11 ஓகேங்களா மூதுரை. மூதுரை என்னும் சொல்லின் பொருள் ஓகேங்களா. மூதுரை என்னும் சொல்லின் பொருள் மூத்தோர் கூறும் அறிவுரை. ஆன்சர் சி. மூத்தோர் கூறும் அறிவுரை. 12வது கொஸ்டின் கண்ணீர் பூக்களின் நூலின் ஆசிரியர். கண்ணீர் பூக்கள் நூலின் ஆசிரியர் மு மேத்தா. கண்ணீர் பூக்கள் நூலின் ஆசிரியர் மு மேத்தா. 19வது கொஸ்டின் 13வது கொஸ்டின் 18 உறுப்புகள் அமையப்படும் நூல். 18 உறுப்புகள் அமையப்படும் நூல் கலாம்பகம். ஆன்சர் சி. கலாம்பகம். அடுத்து 14வது கொஸ்டின் கடை 7 வள்ளல்கள். கடை 7 வள்ளல்கள். கடை 7 வள்ளல்கள் பற்றி கூறும் நூல்
சிறுபானாற்றுப்படை. கடையேழு வள்ளல்களை பற்றி கூறும் நூல் சிறுபானாற்றுப்படை. அடுத்து பாருங்க 15வது கொஸ்டின், தமிழிசை இயக்கத்தின் தந்தை. 15வது கொஸ்டின், தமிழிசை இயக்கத்தின் தந்தை ஆபிரகாம் பண்டிதர். ஆன்சர் சி, ஆபிரகாம் பண்டிதர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, தமிழ் பேரவை செம்மல். தமிழ் பேரவை செம்மல் என அழைக்கப்படுபவர் யார்? மயிலை, சீனி, வேங்கடாசாமி. தமிழ் பேரவை செம்மல். தமிழ் பேரவை செம்மல் என அழைக்கப்படுபவர் யாருன்னா மயிலை, சீனி, வேங்கடசாமி. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 17, பொறுத்துக. கொஸ்டின் நம்பர் 17, பொறுத்துக. தமிழ் நாடகத்தின் தந்தை யார்? பம்மல் சம்பந்த முதலியார். அப்போ 2 கமா. தமிழ் நாடகத்தின் தலைமை ஆசிரியர் சங்கரதா சுவாமிகள். சங்கரதா சுவாமிகள். அப்போ 4 கமா. தமிழ் நாடக மறுமலர்ச்சியின் தந்தை. தமிழ் நாடக மறுமலர்ச்சியின் தந்தை கந்தசாமி. அப்போ 1 கமா. தமிழ் நாடக பேராசிரியர் பரிதிமார் கலைஞர். பரிதிமார் கலைஞர். அப்போ 3 கமா. மறுபடியும் பாருங்க, தமிழ் நாடக தந்தை பம்பல் சம்பந்த முதலியார். தமிழ் நாடக தலைமை ஆசிரியர். தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் சங்கரதா சுவாமிகள். தமிழ் நாடக மறுமலர்ச்சியின் தந்தை கந்தசாமி. தமிழ் நாடக பேராசிரியர் பரிதிமார் கலைஞர். அப்போ ஆன்சர் 2 கமா, 4 கமா, 1 கமா, 3. ஆன்சர் பி. ஆன்சர் பி. அடுத்து 18வது கொஸ்டின் பாருங்க, கவிதை கிரீடம். கவிதை கிரீடம் என போற்றப்படும் நூல். கவிதை கிரீடம் என போற்றப்படும் நூல் குற்றால குறவஞ்சி. குற்றால குறவஞ்சி. அடுத்து பாருங்க 19வது கொஸ்டின், குடிமக்கள் காப்பியம். குடிமக்கள் காப்பியம் என போற்றப்படும் நூல் சிலப்பதிகாரம். குடிமக்கள் காப்பியம் என போற்றப்படும் நூல் சிலப்பதிகாரம். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 20. கொஸ்டின் நம்பர் 20, இந்திய நூலக அறிவியலின் தந்தை யார்? இந்திய நூலக அறிவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் அரங்கநாதன். ஆன்சர் டி, அரங்கநாதன். அடுத்து 21வது கொஸ்டின், குருதேவ். குருதேவ் என்று அனைவராலும் அன்புடன் அழைக்கப்படுபவர் ரவீந்திரநாத் தாகூர். யார்? தாகூருக்கு தான் குருதேவ் என்று அனைவராலும் அன்புடன் அழைக்கப்படுபவர். 22வது கொஸ்டின், உழவு தொழில் செய்யும் மக்களின் வாழ்க்கை படும் இலக்கிய நூல். உழவு தொழில் செய்யும் மக்களின் வாழ்க்கையை பாடும் இலக்கிய நூல். வாழ்க்கையை பாடும் இலக்கிய நூல் பல்லு. அப்போ உழவு தொழில் செய்யும் மக்களின் வாழ்க்கையை பற்றி பாடும் நூல், இலக்கிய நூல் பல்லு. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 23, காசி காண்டம். காசி காண்டம் நூலினுடைய ஆசிரியர் அதிவீர ராம பாண்டியர். அதிவீர ராம பாண்டியர். காசி காண்டம் நூலின் ஆசிரியர் அதிவீர ராம பாண்டியர். அடுத்து பொறுத்துக, நருந்தோகை. நருந்தோகையினுடைய அடைமொழி ஓகேங்களா, வெற்றி வேர்க்கை என்று அழைக்கக்கூடிய நூல் நருந்தோகை. 3 கமா. அடுத்து பாருங்க, மலைபடு கடாம். மலைபடு கடாம் என்று அழைக்கக்கூடிய நூல் கூத்தாற்றுப்படை. அப்போ 4 கமா. மணநூல் என அழைக்கக்கூடிய நூல் சீவக சிந்தாமணி. அப்போ 2 கமா. முல்லைப்பாட்டுக்கு நெஞ்சாற்று பாட்டு. நெஞ்சாற்று பாட்டு. அப்போ 1 கமா. மறுபடியும் பாருங்க, நருந்தோகை, வெற்றி வேர்க்கை, மலைபடு கடாம், கூத்தாற்றுப்படை, மணநூல், சீவக சிந்தாமணி, முல்லைப்பாட்டு, நெஞ்சாற்றுப்படை. அப்போ ஆன்சர் 3 கமா, 4 கமா, 2 கமா, 1. ஆன்சர் டி. அடுத்து 25வது கொஸ்டின், கற்றவும் கற்றார் அறிவுடையார் அத்துடையார் பாடல் இடம்பெற்ற நூல். கற்றார் அறிவுடையார் அத்துடையார். கற்றவும் கற்றார் அறிவுடையார் அத்துடையார் பாடல் இடம்பெற்ற நூல்
பழமொழி 400. பழமொழி 400. அடுத்த கொஸ்டின் நம்பர் 26. ஆத்திச்சூடி முன்னோடி. ஆத்திச்சூடியினுடைய முன்னோடி எதுன்னு கேட்டாங்கன்னா முதுமொழி காஞ்சி. ஆத்திச்சூடியினுடைய முன்னோடி முதுமொழி காஞ்சி. அப்போ 2 கமா. அடுத்தது திருக்குறளின் முன்னோடி. திருக்குறளின் முன்னோடி புறநானூறு. அப்போ 3 கமா. கிறிஸ்தவர்களின் கலைக்களஞ்சியம். கிறிஸ்தவர்களுடைய கலைக்களஞ்சியம் ஏம்பாவணி 1 கமா. சொற்றொடர் நிலை என அழைக்கக்கூடிய நூல் அந்தாதி. சொற்றொடர் நிலை அந்தாதி. அப்போ 4 கமா. மறுபடியும் பாருங்க, ஆத்திச்சூடி முன்னோடி. ஆத்திச்சூடியினுடைய முன்னோடி முதுமொழி காஞ்சி. திருக்குறளின் முன்னோடி புறநானூறு. கிறிஸ்தவர்களின் கலைக்களஞ்சியம் தேம்பாவணி. சொற்றொடர் நிலை என அழைக்கக்கூடியது அந்தாதி. அப்போ ஆன்சர் 2 கமா 3 கமா 1 கமா 4. ஆன்சர் ஏ. 2 கமா 3 கமா 1 கமா 4. ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க, வசன நடை கைவந்த வள்ளலார். வசன நடை கைவந்த வள்ளலார் என புகழப்படுபவர் ஆறுமுக நாவலார். வசன நடை கைவந்த வள்ளலார் என புகழப்படுபவர் ஆறுமுக நாவலார். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 28. பொறுத்துக. அறிவியல் தமிழர் யார்? பே நா அப்புசாமி. பே நா அப்புசாமி. அப்போ 4 கமா. தமிழ் பதிப்புலவரின் தலைமகன். தமிழ் பதிப்புலவரின் தலைமகன் ஓகேங்களா? யார்? சீவை தாமோதரனார். 3 கமா. யானை டாக்டர் என்று அழைக்கக்கூடியவர் வி கிருஷ்ணமூர்த்தி. வி கிருஷ்ணமூர்த்தி. அப்போ 1 கமா. புலமை கதிரவன் என அழைக்கக்கூடியவர் மீனாட்சி சுந்தரம். அப்போ 2 கமா. மறுபடியும் பாருங்க ஓகேங்களா. கொஸ்டின் நம்பர் 28. பொறுத்துக. ஓகேங்களா. தமிழ் அறிவியல் தமிழர். அறிவியல் தமிழர் பேனா அப்புசாமி. தமிழ் பதிப்புலரின் தலைமகன் சீவை தாமோதரனார். யானை டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி. புலமை கதிரவன் மீனாட்சி சுந்தரம். அப்போ ஆன்சர் 4 கமா 3 கமா 1 கமா 2. ஆன்சர் சி. அடுத்து பாருங்க, 29வது கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 29. இந்தியாவின் பறவை மனிதர் யார்? சலீம் அலி. இது டெட்டில் கேட்ட கேள்வி. சலீம் அலி. அப்போ 2 கமா. செந்தமிழ் அந்தனர் இரா இளங்குமரனார். இரா இளங்குமரனார். 3 கமா. தசாவாதானி செய்குதம்பி பாவலர். செய்குதம்பி பாவலர். 1. சீவளமாறன் அதிவீர ராம பண்டிதர். அதிவீர ராம பண்டிதர். மறுபடியும் பாருங்க, இந்தியாவின் பறவை மனிதர் சலீம் அலி. செந்தமிழ் அந்தனர் இரா இளங்குமரனார். சதாதவானி செய்குதம்பி பாவலர். சீவள மாறன் அதிவீர ராம பாண்டியர். ஆன்சர் 2 கமா 3 கமா 1 கமா 4. ஆன்சர் ஏ. அடுத்து பொறுத்துக. ஆளுடைய பிள்ளை. ஆளுடைய பிள்ளை திருஞான சம்பந்தர். ஆளுடைய அரசு திருநாவுக்கரசர். ஆளுடைய நம்பி சுந்தரர். ஆளுடைய அடிகள் மாணிக்க வாசகர். அப்போ வரிசையாக இருக்குது. ஆளுடைய பிள்ளை அப்படின்னு கேட்டாங்கன்னா திருஞான சம்பந்தர். ஆளுடைய அரசு திருநாவுக்கரசர். ஆளுடைய நம்பி சுந்தரர். ஆளுடைய அடிகள் மாணிக்க வாசகர். அப்படி வரிசையாக இருக்குது. 1 கமா 2 கமா 3 கமா 4. ஆன்சர் டி. கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்றவர். கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்றவர் ஔவையார். கற்றது கையளவு கல்லாதது உலகளவு என்றவர் ஔவையார். அடுத்த கொஸ்டின் நம்பர் 32. மன்னனும்
மாசற கற்றேனும் சீர்தூக்கின் என்னும் வரிகளை பாடியவர் யார்? மன்னனும் மாசற கற்றேனும் சீர்தூக்கின் எனும் வரிகளை பாடியவர் யார்? ஔவையார். ஆன்சர் ஏ, ஔவையார். லைட் ஆஃப் ஆசியா, லைட் ஆஃப் ஆசியா என்னும் நூலின் நூலை எழுதியவர் எட்வின் அர்னால்டு. மன்னனும் மாசற கற்றேனும் சீர்தூக்கின் எனும் பாடல் இடம்பெற்ற நூல் மூதுரை. எது? மூதுரை. மன்னனும் மாசற கற்றேனும் சீர்தூக்கின் எனும் பாடல் இடம்பெற்ற நூல் மூதுரை. நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலை தொகுத்தவர். நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலை தொகுத்தவர் சு. சக்திவேல். சு. சக்திவேல். அடுத்த கொஸ்டின் நம்பர் 36. நானிலம் படைத்தவன். நானிலம் படைத்தவன் பாடலை எழுதியவர் முடியரசன். நானிலம் படைத்தவன் பாடலை எழுதியவர் முடியரசன். ராதாகிருஷ்ணன் என்பது யாருடைய இயற்பெயர்? ராதாகிருஷ்ணன் என்பது யாருடைய இயற்பெயர்? தாரா பாரதி. ராதாகிருஷ்ணன் என்பது யாருடைய இயற்பெயர்? தாரா பாரதி. அடுத்து 38. கப்பல் ஓட்டிய தமிழன். கப்பல் ஓட்டிய தமிழன் எனும் அடைமொழிக்கு சொந்தக்காரர் வ.உ. சிதம்பரனார். கப்பலோட்டிய தமிழன் எனும் அடைமொழிக்கு சொந்தக்காரர் வ.உ. சிதம்பரனார். வ.உ. சிதம்பரம். அடுத்தது 39வது கொஸ்டின் பாருங்கள். மக்கள் கவி. மக்கள் கவி என்று அழைக்கக்கூடியவர் பாரதியார். 3 மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். 4 கவி ஞாயிறு தாராபாரதி. 2 மொழி ஞாயிறு தேவநேய பாவனர். அப்போ 1. மறுபடியும் பாருங்க. மக்கள் கவி பாரதியார். மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். கவி ஞாயிறு தாராபாரதி. மொழி ஞாயிறு தேவநேய பாவனார். மறுபடியும் பாருங்க. மக்கள் கவி பாரதியார். மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். கவி ஞாயிறு தாராபாரதி. மொழி ஞாயிறு தேவநேய பாவனார். அப்போ ஆன்சர் 3, 4, 2, 1. ஆன்சர் டி. உலக பொதுமறை என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள். உலக பொதுமறை எனும் அழைக்கப்படும் நூல் உலக பொதுமறை என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள். அடுத்து பாருங்க. 41வது கொஸ்டின். புலமை கடல் என்னும் அடைமொழி கொண்டவர் ஔவையார். புலமை கடல் என்னும் அடைமொழி கொண்டவர் ஔவையார். தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல். தேசம் உடுத்தும் நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல். தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் திருக்குறள். ஆன்சர் சி, திருக்குறள். அடுத்த கொஸ்டின் நம்பர் 43. கொஸ்டின் நம்பர் 43. ஆசிய ஜோதி பாருங்க. ஆசிய ஜோதி எந்த நூல் தழுவி கவிமணி எழுதினார்? லைட் ஆஃப் ஆசியா என்ற நூலை தழுவி தான் கவிமணி ஆசிய ஜோதி என்ற நூலை எழுதினார். அடுத்து 44வது கொஸ்டின். 1000 பாவங்கள் செய்வதெல்லாம் ஏழை ஆட்டின் தலையோடு அகற்றிடுமே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல். 1000 பாவங்கள் செய்வதெல்லாம் ஏழை ஆட்டின் தலையோடு அகற்றிடுமே பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஆசிய ஜோதி. எங்கள் தமிழ் 45வது கொஸ்டின் பாருங்கள். எங்கள் தமிழ் என்னும் தலைப்பில் கவிதை இடம்பெற்றுள்ள நூல் நாமக்கல் கவிஞர் பாடல். எங்கள் தமிழ் என்னும் தலைப்பில் கவிதை இடம்பெற்றுள்ள நூல் நாமக்கல் கவிஞர் பாடல். அடுத்து 46வது கொஸ்டின்.
இந்தியாவின் வனமகன் இந்தியாவின் வனமகன் என அழைக்கப்படுபவர் யார்? ஜாதவ் பயாங்கோ. இந்தியாவின் வனமகன் என அழைக்கப்படுபவர் ஜாதவ் பாயோங். ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 47. கொஸ்டின் நம்பர் 47. அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். நூலை இயற்றியவர் ராஜமார்த்தாண்டன். பாருங்க 47வது கொஸ்டின். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை சுத்த தியாகி என பாராட்டியவர் தந்தை பெரியார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை சுத்த தியாகி என பாராட்டியவர் தந்தை பெரியார். அடுத்து பொறுத்துக. வெள்ளையரை எதிர்த்தவன் யார்? தீரன் சின்னமலை. வெள்ளையரை எதிர்த்தவன் தீரன் சின்னமலை. 3, வீரமங்கை வேலு நாச்சியார். வீரமங்கை வேலு நாச்சியார். கள்ளுக்கடை மறியல் பெண்மணி. கள்ளுக்கடை மறியல் பெண்மணி நாகம்மை. ஓகேங்களா? 2, பெண்மணி. கள்ளுக்கடை மறியல் பெண்மணி நாகம்மை. ஏழையின் இலக்கணம் யார்? கக்கன். கக்கன். ஏழை இலக்கணம் கக்கன். மறுபடியும் பாருங்க. வெள்ளையரை எதிர்த்தவன் தீரன் சின்னமலை. வீரமங்கை வேலு நாச்சியார். கள்ளுக்கடை மறியல் பெண்மணி நாகம்மை. எளிமையின் இலக்கணம் கக்கன். ஆன்சர் 3, 1, 2, 4. ஆன்சர் சி. மெய்யறிவு மெய்யறம் என்ற சிறுநூல்களை இயற்றியவர். அதை பற்றினா மெய்யறிவு மெய்யறம். மெய்யறிவு மெய்யறம். மெய்யறிவு மெய்யறம் என்ற சிறு நூல்களை இயற்றியவர். மெய்யறிவு மெய்யறம் என்ற சிறு நூல்களை இயற்றியவர் வ.உ. சி. அதாவது வ.உ. சிதம்பரனார். ஆன்சர் ஏ. அடுத்தது கொஸ்டின் நம்பர் ஓகேங்களா 51. மணியாட்சியின் தியாகி. மணியாட்சியின் தியாகி என அழைக்கப்படுபவர் வாஞ்சிநாதன். மணியாட்சியின் தியாகி என அழைக்கப்படுபவர் வாஞ்சிநாதன். கொஸ்டின் நம்பர் 52. அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன். அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் என புகழப்படுபவர் ஜூல்ஸ் வெர்ன். ஜூல்ஸ் வெர்ன். அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் என்று புகழப்படுபவர் ஜூல்ஸ் வெர்ன். 53வது கொஸ்டின். களம் செய் கம்பியர் வருகன கூஇயே. களம் செய் கம்பியர் வருவன ஈகுய் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மணிமேகலை. 54வது கொஸ்டின். குட்டி திருக்குறள். குட்டி திருக்குறள் என அழைக்கப்படும் நூல் நாலடியார். குட்டி திருக்குறள் என அழைக்கப்படும் நூல் நாலடியார். அடுத்து பாருங்க ஓகேங்களா. கொஸ்டின் நம்பர் 55. கவிதை பேழை படைத்தவர். அழியாத செல்வம். அழியாத செல்வம் சமண முனிவர்கள். முனிவர். 2, வாழ்விக்கும் கல்வி வி. முனுசாமி. 4, பள்ளி மறுதிறப்பு சுப்பிரமணியன். 3, கற்றது கையளவு ஔவையார். கற்றது கையளவு ஔவையார். மறுபடியும் பாருங்க. அழியாத செல்வம். அழியாத செல்வம் சமண முனிவர். வாழ்விக்கும் கல்வி வி. முனுசாமி. பள்ளி திறப்பு சுப்பிர பாரதிமணி. சுப்பிர பாரதிமணியன். பள்ளி திறப்பு சுப்பிர பாரதிமணியன். கற்றது கையளவு ஔவையார். அப்போ ஆன்சர் 2, 4, 3, 1. ஆன்சர் பி. அடுத்தது 56வது கொஸ்டின். வானம்பாடி குயில் தென்றல் போன்ற இதழ்களின் கவிதைகளை எழுதியுள்ளவர். வானம்பாடி குயில் தென்றல் போன்ற இதழ்களில்
கவிதைகள் எழுதியுள்ளவர் தேனரசன். ஆன்சர் சி, தேனரசன். 57வது கொஸ்டின். திருவானைக்கா உலா, திருவானைக்கா உலா என்ற நூலின் ஆசிரியர் காளமேக புலவர் என்ற நூலின் ஆசிரியர் காளமேக புலவர். செந்தமிழ் அந்தனர். 57வது கொஸ்டின் பாருங்கள். செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படுபவர் இரா இளங்குமரனார். இரா இளங்குமரனார். 58வது கொஸ்டின் பாருங்கள். செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படுபவர் யார்? இரா இளங்குமரனார். இரா இளங்குமரனார். அடுத்த கொஸ்டின் நம்பர் 59. கொஸ்டின் நம்பர் 59. பஞ்ச கும்மிகள். 52வது கொஸ்டின் பாருங்கள். பஞ்ச கும்மிகள் என்னும் நூலை தொகுத்தவர் சே ராசு. சே இராசு. பஞ்ச கும்மிகள், பஞ்ச கும்மிகள் என்னும் நூலை தொகுத்தவர் சே இராசு. அடுத்தது 60வது கொஸ்டின். தமிழக பழங்குடிகள், தமிழக பழங்குடிகள் என்னும் நூலை எழுதியவர் பக்தாச்சல பாரதி. தமிழக பழங்குடிகள் என்னும் நூலை எழுதியவர் பக்தாச்சல பாரதி. அடுத்து 61வது கொஸ்டின். காத்து நொண்டி சிந்து, காத்து நொண்டி சிந்து என்னும் நூலை எழுதியவர் வேங்கம்பூர் சுவாமிநாதன். காத்து நொண்டி சிந்து என்னும் நூலை எழுதியவர் வேங்கம்பூர் சாமிநாதன். வெங்கம்பூர் சாமிநாதன். 62வது கொஸ்டின். தூண்டில் கதைகள். 62வது கொஸ்டின். தூண்டில் கதைகள் என்னும் நூலை எழுதியவர் சுஜாதா. தூண்டில் கதைகள் என்னும் நூலை எழுதியவர் சுஜாதா. மலரும் மாலையும் என்னும் நூலை எழுதியவர், மலரும் மாலையும் என்னும் நூலை எழுதியவர் யார்? கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. ஆன்சர் டி, கவிமணி. கவிமணி எழுதிய நூல் தான் மலரும் மாலையும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 65. கல்வி கரையிலா கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிபல எனும் வரிகள் அமைந்துள்ள நூல். கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிபல எனும் வரிகள் அமைந்துள்ள நூல் நாலடியார். ஆன்சர் டி. அடுத்து பாருங்கள். 65வது கொஸ்டின். பொறுத்துக. 65வது கொஸ்டின். பொறுத்துக. சகலகலா வள்ளிமாலை அப்படிங்கிற நூலை எழுதியவர் யாருன்னா குமரகுருபர். 2 கமா. முருகன் அல்லது அழகு அப்படிங்கிற நூலை எழுதியவர் திருவிக்கா. 3 கமா. ஜெயகாந்தனோடு பல்லாண்டு, ஜெயகாந்தனோடு பல்லாண்டு பி சா குப்புசாமி. 1 கமா. கலித்தொகை கூடலூர் கிளார், கலித்தொகை கூடலூர் கிளார். 4. மறுபடியும் பாருங்கள். சகலகலா வள்ளிமாலை குமரகுருபர், முருகன் அல்லது அழகு திருவிக்கா, ஜெயகாந்தனோடு, ஜெயகாந்தனோடு பல்லாண்டு, ஜெயகாந்தனோடு பல்லாண்டு பீசா குப்புசாமி. ஜெயகாந்தனோடு பல்லாண்டு பீசா குப்புசாமி. கலித்தொகை கூடலூர் கிளார். அப்போ ஆன்சர் 2 கமா 3 கமா 1 கமா 4. ஆன்சர் சி. ஆன்சர் சி. அடுத்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 65. கொஸ்டின் நம்பர் 65. தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர் திருவிக்கா. தமிழ் தென்றல் என அழைக்கப்படுபவர் திருவிக்கா. தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர் திருவிக்கா. 67வது கொஸ்டின். கற்றவருக்கு வேறு அணிகலன் தேவையில்லை என்று கூறும் நூல். கற்றவருக்கு வேறு அணிகலன்கள் தேவையில்லை என்று கூறும் நூல் நீதிநெறி விளக்கம். கற்றவருக்கு வேறு அணிகலன்கள் தேவையில்லை என்று கூறும் நூல் நீதிநெறி விளக்கம். 68வது கொஸ்டின். முதல் பிள்ளைத்தமிழ். முதல் பிள்ளைத்தமிழ் குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ். முதல் பிள்ளைத்தமிழ் குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ். அடுத்த கொஸ்டின் நம்பர் 69. சிறந்த பிள்ளைத்தமிழ் மீனாட்சி அம்மன் பிள்ளைத்தமிழ். அப்போ சிறந்த பிள்ளைத்தமிழ்னு கேட்டாங்கன்னா மீனாட்சி அம்மன் பிள்ளைத்தமிழ். அடுத்து 70வது கொஸ்டின். மலை சோறு நூலின் பதிப்பாசிரியர் ஆ கௌரன்.
மலைச்சோறு நூலின் பதிப்பாசிரியர் ஆ கௌரன். 71வது கொஷின். எம்ஜிஆருக்கு இதயக்கனி என்ற பட்டத்தை வழங்கியவர். எம்ஜிஆருக்கு இதயக்கனி அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தவர் அண்ணா. அடுத்த கொஷின் நம்பர் 72. பொறுத்துக. பாருங்க, பொறுத்துக. சிறுகதை மன்னன் யார்? புதுமை பித்தன். சிறுகதை மன்னன் புதுமை பித்தன். 4 கமா. முதல் யோகி. முதல் யோகி என்று அழைக்கக்கூடியவர் திருமூலர். 1 கமா. காத்தவராயன் என்று அழைக்கக்கூடியவர் அயோத்தி பண்டிதாசர். 5 கமா. பகுத்தறிவு கவிராயர். பகுத்தறிவு கவிராயர். பகுத்தறிவு கவிராயர் பெரியார். 3 கமா. தமிழ் மூதாட்டி ஔவையார். தமிழ் மூதாட்டி ஔவையார். 2 கமா. மறுபடியும் பாருங்க, சிறுகதை மன்னன் புதுமை பித்தன், முதல் யோகி முதல் யோகி சித்தர் திருமூலர், காத்தவராயன் அயோத்திதாச பண்டிதர், பகுத்தறிவு கவிராயர் பெரியார், தமிழ் மூதாட்டி ஔவையார். ஆன்சர் 4 கமா 1 கமா 5 கமா 3 கமா 2. ஆன்சர் பி. அடுத்து பொறுத்துக. இந்திர தேச சரித்திரம் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யாருன்னா அயோத்திதாசர். அப்போ 3 கமா. கண்ணீர் பூக்கள் மூ மேத்தா. 1 கமா. புத்தரும் அவரின் தம்மமும். புத்தரின் அவரின் தம்மமும் அம்பேத்கர். 4 கமா. பொன்னகரம் புதுமை பித்தன். பொன்னகரம் புதுமை பித்தன். மறுபடியும் பாருங்க, இந்திர தேச சரித்திரம் அயோத்திதாசர், கண்ணீர் பூக்கள் மூ மேத்தா, புத்தரும் அவரின் தம்மமும் அம்பேத்கர், பொன்னகரம் புதுமை பித்தன். அப்போ ஆன்சர் 3 கமா 1 கமா 4 கமா 2. ஆன்சர் சி. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 74. சாப விமோச்சனம். சாப விமோச்சனம். சாப விமோச்சனம் புதுமை பித்தன். அப்போ 3 கமா. இந்திர தேச சரித்திரம் அயோத்திதாசர். இப்போ 4 கமா. திருமந்திரம் திருமூலர். 2 கமா. மெய்ஞான ஒளி சுல்தான் அப்துல் காதர். மறுபடியும் பாருங்க, சாப விமோச்சனம் புதுமை பித்தன், இந்திர தேச சரித்திரம் அயோத்திதாசர், திருமந்திரம் திருமூலர், மெய்ஞான ஒளி சுல்தான் அப்துல் காதர். அப்போ ஆன்சர் 3 கமா 4 கமா 2 கமா 1. ஆன்சர் டி. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 75. பொறுத்துக. நிலா கால நட்சத்திரம். நிலா கால நட்சத்திரம் ராஜலட்சுமி. 3 கமா. மணச்சிறகு மூ மேத்தா. மணச்சிறகு மூ மேத்தா. 1 கமா. புத்தரின் அவரின் தம்மமும் அம்பேத்கர். 4 கமா. திருப்பாவை ஆண்டாள். திருப்பாவை ஆண்டாள். மறுபடியும் பாருங்க, நிலாக்கால நட்சத்திரம் ராஜலட்சுமி, மணச்சிறகு மூ மேத்தா, புத்தரும் அவரின் தம்மமும் அம்பேத்கர், திருப்பாவை ஆண்டாள். இப்போ ஆன்சர் 3 கமா 1 கமா 4 கமா 2. ஆன்சர் சி. அடுத்தது 76வது கொஸ்டின். கன்னிப்பாவை என்னும் நூலை எழுதியவர் சேசுராசா. சேசுராசா. கன்னிப்பாவை என்னும் நூலை எழுதியவர் சேசுராசா. 77வது கொஸ்டின். திருக்குறளுக்கு வழங்கப்படாத பெயர்களில் ஒன்று. அதாவது பார்த்தீங்கன்னா வழங்கப்படாத, பாருங்க, திருக்குறளுக்கு வழங்கப்படாத பெயர்களில் ஒன்று மூதுரை, பொருளுரை, பொய்யாமொழி, முதுமொழி. எல்லாமே திருக்குறளுடைய அடைமொழி. திருக்குறளில் அடைமொழி இல்லாதது மூதுரை. இப்போ கொஸ்டின் பாருங்கள், திருக்குறளுக்கு வழங்கப்படாத பெயர்களில் ஒன்று. அப்போ திருக்குறளுக்கு வழங்கப்படாதது மூதுரை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 78. தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல். தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல். தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல். தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் அழைக்கப்பட்ட நூல் எது? திருக்குறள். திருக்குறள். அடுத்து பார்த்தீங்கன்னா, திருக்குறளின்
பெருமையை உணர்த்தும் நூல். திருக்குறளின் பெருமையை உணர்த்தும் நூல் திருவள்ளுவ மாலை. திருக்குறளின் பெருமையை உணர்த்தும் நூல் திருவள்ளுவ மாலை. கொஸ்டின் நம்பர் 80. நிலை பெற்ற சிலை. நிலை பெற்ற சிலை என்ற புதினத்தை எழுதியவர் தமிழ் ஒளி. நிலை பெற்ற சிலை என்ற புதினத்தை எழுதியவர் தமிழ் ஒளி. அடுத்த பாருங்க கொஸ்டின் நம்பர் 81. கொஸ்டின் நம்பர் 81 பொறுத்துக. திருத்தொண்டர் தோகை. ஓகேங்களா? அந்த நூலை எழுதியவர் சுந்தரர் 2 கமா. பெரிய புராணத்தை எழுதியவர் சேக்கிலார் 4 கமா. ஒவ்வொரு கால்வாய். ஓகேங்களா? நாகலிங்கம் 3 கமா. சிறுபஞ்ச மூலம் காரியாசன் 1. மறுபடியும் பாருங்க. திருத்தொண்டர் தோகை சுந்தரர், பெரிய புராணம் சேக்கிலார், ஒவ்வொரு கால்வாய் நாகலிங்கம், சிறுவஞ்ச மூலம் காரியாசன். அப்போ ஆன்சர் 2 கமா 4 கமா 3 கமா 1. 82வது கொஷின். திருத்தொண்டர் புராணம். திரு தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படும் நூல். திருத்தொண்டர் புராணம் என அழைக்கப்படும் நூல். திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படும் நூல் பெரிய புராணம். ஆன்சர் ஏ பெரிய புராணம். ஆன்சர் ஏ பெரிய புராணம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 83. தண்ணீர். ஓகேங்களா? கோமல் சாமிநாதன் 3 கமா. தண்ணீர் தேசம் வைரமுத்து 1 கமா. வாய்க்கால் மீன்கள் வே இறையன்பு 4 கமா. மழைக்காலமும் குயிலோசையும் மா கிருஷ்ணன் 2 கமா. மறுபடியும் பாருங்க. தண்ணீர் கோமல் சுவாமிநாதன், தண்ணீர் தேசம் வைரமுத்து, வாய்க்கால் மீன்கள் வே இறையன்பு, மழைக்காலமும் குயிலோசையும் மா கிருஷ்ணன். அப்போ ஆன்சர் 3 கமா 1 கமா 4 கமா 2. ஆன்சர் சி. அடுத்து 84வது கொஸ்டின். நம்பியால் எழுதப்பட்ட நூல். யார்? நம்பியால் எழுதப்பட்ட நூல் திருத்தொண்டர் திருவந்தாதி. நம்பியார் எழுதிய நூல் திருத்தொண்டர் திருவந்தாதி. வேதம் அனைத்துக்கும் வித்து. சரியான கொஸ்டின் பாருங்க. வேதம் அனைத்துக்கும் வித்து என்று அழைக்கப்படும் நூல் திருப்பாவை. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 85வது கொஸ்டின் பாருங்க. வேதம் அனைத்தும் வித்து என்று அழைக்கப்படும் நூல். வேதம் அனைத்தும் வித்து என்று அழைக்கப்படும் நூல் திருப்பாவை. கொஸ்டின் நம்பர் 86. ஐந்தாவது வேதம் என்று அழைக்கப்படும் நூல் மகாபாரதம். 5வது வேதம் என்று அழைக்கக்கூடிய நூல் மகாபாரதம். கொஸ்டின் நம்பர் 87. சின்னூல் என்று அழைக்கப்படும் நூல் நேமிநாதம். சின்னூல் என அழைக்கப்படும் நூல் நேமிநாதம். கொஸ்டின் நம்பர் 87. சின்னூல் என்று அழைக்கப்படும் நூல் நேமிநாதம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 88. பொருட்கலவை. என்னது? பொருட்கலவை என்று அழைக்கப்படும் நூல் பரிபாடல். பொருட்கலவை என அழைக்கப்படும் நூல் பரிபாடல். கொஸ்டின் நம்பர் 89. இயற்கை ஓவியம் 10 பாட்டு 2 கமா. இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம் 4 கமா. இயற்கை இறையுறை தேவாரம் 3 கமா. இயற்கை அன்பு நெறி பெரிய புராணம். இயற்கை அன்பு நெறி பெரிய புராணம். பாருங்கள் மறுபடியும் பொறுத்துக்க. கொஸ்டின் நம்பர் 89. இயற்கை ஓவியம் 10 பாட்டு. இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம். இயற்கை இறையுறை தேவாரம். இயற்கை அன்பு நெறி பெரிய புராணம். அப்போ ஆன்சர் 2 கமா 4 கமா 3 கமா 1. ஆன்சர் சி. அடுத்தது 90வது கொஸ்டின். மே தினம் கண்டவர் என்னும் அடைமொழி கொண்டவர். மே தினம் கண்டவர் என்னும் அடைமொழி கொண்டவர் சிங்காரவேலன். யார்? சிங்காரவேலன். மே தினம் கண்டவர் சிங்காரவேலன். அடுத்த கொஸ்டின் நம்பர் 91. கொஸ்டின் நம்பர் 91 பாருங்கள் பொறுத்துக. அருந்தமிழ் செல்வி யார்? ஔவையார் 2 கமா. காந்தி கவிஞர் யார்? நாமக்கல் கவிஞர் 3 கமா. சிந்தனை
சிங்கார வேலன் 1 கமா. ஓகேங்களா? பாவலர் மணி வாணிதாசன் 4 கமா. மறுபடியும் பாருங்க, அருந்தமிழ் செல்வி யாரு? ஔவையார். காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர். சிந்தனை சிற்பி சிங்கார வேலன். பாவலர் மணி வாணிதாசன். அப்போ ஆன்சர் 2 கமா 3 கமா 1 கமா 4. இப்போ ஆன்சர் 2 கமா 3 கமா 4 கமா 2 கமா 3 கமா 1 கமா 4. ஆன்சர் சி. அடுத்து 92வது கொஸ்டின். ஓகேங்களா? பொறுத்துக்க. குழந்தை செல்வம். குழந்தை செல்வம் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை 3 கமா. குழந்தை இலக்கியம் வாணிதாசன் 1 கமா. சகலகலா வள்ளிமாலை குமரகுருவர் 4 கமா. திருத்தொண்டர் தோகை சுந்தர 2 கமா. மறுபடியும் பாருங்க, குழந்தை செல்வம், குழந்தை செல்வம் கவிமணி, குழந்தை இலக்கியம் வாணிதாசன், சகலகலா வள்ளிமாலை குமரகுருவர், திருத்தொண்டர் தோகை சுந்தர. அப்போ ஆன்சர் 3 கமா 1 கமா 4 கமா 2. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 93. சமய கருத்துக்களை விவாதிக்கும் தருக்க நூல். சமய கருத்துக்களை விவாதிக்கும் தருக்க நூல். சமய கருத்துக்களை விவாதிக்கும் தருக்க நூல் நீலகேசி. ஆன்சர் சி, நீலகேசி. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 94. மரம் பாட வந்த மறவன். பாருங்க, மரம் பாட வந்த மறவன் என பாரதியாரை புகழ்ந்தவர். மரம் பாட வந்த மறவன் என பாரதியாரை புகழ்ந்தவர் பாரதிதாசன். ஆன்சர் பி, பாரதிதாசன். அடுத்தது 95வது கொஸ்டின். கொங்கு மண்டல சதகம். கொங்கு மண்டல சதகம். கொங்கு மண்டல சதகம் எனும் நூலின் ஆசிரியர் யார்? கொங்கு மண்டல சதகம் எனும் நூலின் ஆசிரியர் யார்? கார்மேக கவிஞர். கார்மேக கவிஞர். அடுத்து 96வது கொஸ்டின். தம்பிரான் தோழர். தம்பிரான் தோழர் என அழைக்கப்படுபவர் சுந்தரர். தம்பிரான் தோழர் என அழைக்கப்படுபவர் சுந்தரர். ஆன்சர் பி. அடுத்து பாருங்க, 97வது கொஸ்டின். நூலு அடைமொழி. பொறுத்துக. 97 நூலு அடைமொழி. திருக்குறளுக்கு பாருங்க, வாயுரை வாழ்த்து. திருக்குறளுக்கு வாயுரை வாழ்த்து 3 கமா. பாருங்க, கம்பராமாயணம் தோறுமாக்காதை 1 கமா. பழமொழி. பழமொழி பாருங்க, உலக வசனம். உலக வசனம். தொன்னூல் விளக்கம் குட்டி தொல்காப்பியம். குட்டி தொல்காப்பியம் தொன்னூல் விளக்கம். கண்டிப்பாக பாருங்கள், பிஇஓக்கு சரியான கொஷின். ஓகேங்களா? திருக்குறள் வாயுரை வாழ்த்து, கம்பராமாயணம் தோறுமாக்காதை, பழமொழி உலக வசனம், தொன்னூல் விளக்கம் குட்டி திருக்குறள். அப்போ ஆன்சர் 3 கமா 1 கமா 2 கமா 4. ஆன்சர் சி. ஆன்சர் சி. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், பொறுத்துக்க. ஆசிரியர் அடைமொழி கவி சக்கரவர்த்தி. ஓகேங்களா? கவி சக்கரவர்த்தி யார்? கவி சக்கரவர்த்தி என்று அழைக்கக்கூடியவர் கம்பர். கவி சக்கரவர்த்தி கம்பர். அப்போ 4 கமா. கவி ராட்சகர் ஒட்டக்கூத்தர். ஒட்டக்கூத்தர் 2 கமா. கிறிஸ்துவ கம்பர் கட்சியே கிருஷ்ணம்பிள்ளை. கட்சியே கிருஷ்ணம்பிள்ளை 3 கமா. நவீன கம்பர் மீனாட்சி சுந்தரம். ஓகேங்களா? அப்போ 1 கமா. இஸ்லாமிய கம்பர் உமரப்புழுவர். அப்போ 5. ஓகேங்களா? அப்போ 5. மறுபடியும் பாருங்கள். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். ஓகேங்களா? பிஇஓ அடுத்தது கால்பர் வரும், அடுத்தது டிஇஓ. ரெண்டும் வெயிட்டான போஸ்டிங்கு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாத பாருங்கள். பாருங்கள், அடைமொழி 98வது கொஷின். கவி சக்கரவர்த்தி கம்பர், கவி ராட்சகர் ஒட்டக்கூத்தர், கிறிஸ்தவ கம்பர் ஹெச்ஏ கிருஷ்ணபிள்ளை, நவீன கம்பர் மீனாட்சி சுந்தரம், இஸ்லாமிய கம்பர் உமரப்புழுவர். அப்போ ஆன்சர் 4 கமா 2 கமா 3 கமா 1 கமா 5. ஆன்சர் ஏ. ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்கள், கொஷின் நம்பர் 99 பாருங்கள் என்ன கேட்குறான்னு. தவறான இணையை காண்க.
ஓகேங்களா. நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் சாவித்திரிபாய் பூலே, சரி. ஓகேங்களா. அடுத்தது தமிழகத்தின் அன்னி பெசன்ட் மூவலு ராமாமிர்தம், ஓகேங்களா, சரி. பெண்களின் உயர்வுக்கு துணை நின்றவர் ஐடாஸ் சோபியா ஸ்காட்டர், தவறு. பக்தி இயக்கம் வளர்ந்த காலத்தில் இறைவனுக்கு பாமாலை சூட்டியவர் ஆண்டாடு காரைக்கால் அம்மையார், 2 பேருமே சரி. பாருங்க மறுபடியும், நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் சாவித்திரிபாய் பூலே, தமிழகத்தின் அன்னி பெசன்ட் மூவலு ராமாமிர்தம், பெண்ணின் உயர்வுக்கு துணை நின்றவர் ஐடஸ் சோபியா ஸ்காட்டர், அது தப்பு. பக்தி இயக்கம் வளர்ந்த காலத்தில் இறைவனுக்கு பாமாலை சூட்டியவர் ஆண்டாள் காரைக்கால் அம்மையார், சரி. இப்போ என்ன கேட்குறான், தவறானது கேட்குறான். ஆன்சர் சி மட்டும்தான் தவறானது. அடுத்து 100வது கொஸ்டின் பாருங்கள். நட்பு காலம் என்னும் கவிதை எழுதியவர் நட்பு காலம் என்னும் கவிதையை எழுதியவர் யார்? கவிஞர் அறிவுமதி. அடுத்து 101வது கொஸ்டின். ஏன் எதற்கு எப்படி என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஏன் எதற்கு எப்படி என்னும் நூலின் ஆசிரியர் சுஜாதா, ஆன்சர் சி சுஜாதா. அடுத்த கொஸ்டின் நம்பர் 102. வாய்க்கால் மீன்கள் என்னும் நூலின் ஆசிரியர் வே இறையன்பு. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 103. பொறுத்துக, ஓகேங்களா. நூலினுடைய ஆசிரியர் இராவண காவியம் நூலின் ஆசிரியர் புலவர் குழந்தை. இப்போ 4 கமா. அன்பளிப்பு அப்படிங்கிற நூலை எழுதியவர் யாருன்னா, ஓகேங்களா, கு அழகிரிசாமி, 3 கமா. மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார், 2 கமா. ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மு மேத்தா, அப்போ 1 கமா. மறுபடியும் பாருங்க, இராவண காவியம் புலவர் குழந்தை, அன்பளிப்பு கு அழகிரிசாமி, மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார், ஆகாயத்துக்கு அடுத்த வீடு யார்? மு மேத்தா. அப்போ ஆன்சர் 4 கமா 3 கமா 2 கமா 1, ஆன்சர் சி. அடுத்து 104வது கொஸ்டின். தித்திக்கும் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியேன் என் முத்தமிழே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் தமிழ் விடும் தூது, ஆன்சர் சி. பாருங்க 104வது கொஸ்டின். தித்திக்கும் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியேன் என் முத்தமிழே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் தமிழ் விடும் தூது. அடுத்து 105வது கொஸ்டின். இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பிங்கள நிகண்டு. இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பிங்கள நிகண்டு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 106. பாருங்க, தமிழோவியம் என்ற நூலை எழுதியவர் ஈரோடு தமிழின்பம். 106வது கொஸ்டின். தமிழோவியம் என்ற நூலை எழுதியவர் ஈரோடு தமிழின்பம். அடுத்து 107வது கொஸ்டின் பாருங்க, அடைமொழி பொறுத்துக. சுத்த வீர சூரன் யாரு? வீரபாண்டிய கட்டபொம்மன். சுத்த வீரபாண்டிய கட்டபொம்மன், 4 கமா. சன்மார்க்க சண்டமாருதம் முத்துராமலிங்க தேவர், 3 கமா. திருக்குறளர் முனுசாமி, 2 கமா. ஊமை கவிஞர் யாரு? சுரதாவுடைய இயற்பெயர் ராஜகோபாலன், ஓகேங்களா, ராஜகோபாலன். சுரதாவுடைய இயற்பெயர் ராஜகோபாலன். பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி. மறுபடியும் பாருங்க, ஓகேங்களா. சரியான கொஸ்டின். பிஇஓக்கும் டிஇஓக்கும் பாஸ் பண்ணுறதுக்கான எளிமையான வழிமுறை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். பாருங்கள், ஓகேங்களா. அடைமொழியால் அழைக்கக்கூடியது சுத்த வீரசூரன் வீரபாண்டிய கட்டபொம்மன், சன்மார்க்க சண்டமாருதம் முத்துராமலிங்க தேவர், திருக்குறளர் முனுசாமி, ஊமை கவிஞர் ராஜகோபாலன் என்ற சுரதா, பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி. அப்போ ஆன்சர் 4 கமா 3 கமா 2 கமா 1 கமா 5, 4 கமா
3,2,1,5. ஆன்சர் டி. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 108. கொஸ்டின் நம்பர் 108 ஓகேங்களா. பாருங்கள் அடைமொழி ஓகேங்களா. அடைமொழி ஓகேங்களா. முன்னீர் வழக்கம் என்று சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா தொல்காப்பியம். முன்னீர் வழக்கம் என்று அழைக்கக்கூடிய நூல் தொல்காப்பியம். எங்கே இருக்கு? 2ல் இருக்கு. 2 கமா. உலகெழுந்தான் உருகெழு வங்கம். உலகெழுந்தான் உருகெழு வங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் அகநானூறு. அப்போ 3 கமா. அருங்கலம் தரியர் நீர்மிசை. அருங்கலம் தரியர் நீர்மிசை 10 அப்போ 1 கமா. களஞ்சை கம்பியர் வருகன கூயர் மணிமேகலை. அப்போ 4 கமா. இப்போ மறுபடியும் பாருங்கள். முன்னீர் வழக்கம் அப்படிங்கிறது தொல்காப்பியம். உலகிழந்த உருகெழு வங்கம் அகநானூறு. அருங்கலம் தரியர் நீர்மிசை 10 களஞ்சை கம்பியர் வருகன கூயீர் அப்படிங்கிறது மணிமேகலை. அப்போ ஆன்சர் 2 கமா 3 கமா 1 கமா 4. அடுத்து 109வது கொஸ்டின். சொல்லின் செல்வ ராப்பி சேதுப்பிள்ளை. சொல்லின் செல்வ ராப்பி சேதுப்பிள்ளை. அடுத்து 110வது கொஸ்டின். திருப்புகழ் யார்? அருணகிரிநாதர். 3 கமா. காவடி சிந்து அண்ணாமலையர் 1 கமா. குற்றால குறவஞ்சி திரிகுட ராசப்ப கவிராயர். அறநெறிசாரம் முனைப்பாடிய. மறுபடியும் பாருங்க ஓகேங்களா. 110வது கொஸ்டின் பொறுத்துக. திருப்புகழ் யார்? அருணகிரிநாதர். காவடி சிந்து அண்ணாமலையர். குற்றால குறவஞ்சி திரிகுட ராசப்ப கவிராயர். அறநெறிசாரம் முனைப்பாடியார். அப்போ ஆன்சர் 3 கமா 1 கமா 4 கமா 2. ஆன்சர் பி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 111. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர். 111வது கொஸ்டின். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் முடியரசன். ஆன்சர் டி. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100 வினா வங்கி ஓகேங்களா. 101 கொஷினு நம்ம ஓகேங்களா நூலினுடைய ஆசிரியனுடைய அடைமொழியை நம்ம வீடியோவை பார்த்தோம். நூலினுடைய அடைமொழி, ஆசிரியனுடைய அடைமொழி, நூலினுடைய பாடல் அடைமொழியை நம்ம வீடியோவை பார்த்தோம். இந்த வீடியோ எதுக்காக நாங்கள் போட்டிருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா வரக்கூடிய பிஇஓ ஓகேங்களா வரக்கூடிய பிஇஓ டிஇஓ ஓகேங்களா டெட்டு பேப்பர் ஓகேங்களா 1 and 2 1 2 ஓகேங்களா. இது இல்லாத டிஎன்பிசி ஆல் சப்ஜெக்ட் டிஎன்பிசி ஓகேங்களா ஆல் ஓகேங்களா. இதுக்கு எல்லாமே உங்களுக்கு நாங்கள் தமிழ்லேருந்து வீடியோ போட்டுக்கிட்டே வரோம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாத பாருங்கள். இதில் ஏதோ ஒரு போஸ்டிங் ஓகேங்களா, அதாவது எதாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் போஸ்டிங்கில் ஓகேங்களா உள்ளே போகிறதான் நம்மளுடைய நோக்கமே ஓகேங்களா. மாணவர்கள் அனைவரையும் கவர்மெண்ட் ஜாப்புக்கு அனுப்புவதற்கான வழிமுறைகளை நாங்கள் பின்பற்றிக்கிட்டே வரோம். எங்களை தொடர்ந்து கண்டிப்பாக வாங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு அரசாங்க வேலையில் நம்ம உட்காந்துக்கலாம் ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.